என் வீரத்தால் கல்வரை பிடித்து வருகிறேன். பிறகு வேண்டுமானாலும் அது யாக நெருப்பில் வேக வைக்கலாம். இவர் அறிவு பொக்கிஷம். அரண்மனை குருநாதர், அரசரே பணியும் ராஜகுரு. அரண்மனை நாயை அடக்கல வாயை. கணவனே தெய்வம், உங்களையே வணங்குகிறேன். நாளைக்கு விசாரணை கொண்டு போங்க. இதுவும் உத்தரவு, உத்தரவு, உத்தரவு. இதோ பரிசு பொருளே உண்மை நாடி வந்து விட்டது. அடுத்த சபா மண்டபத்தில் உங்கள் கலை பன்மடங்கு வளர்ந்திருக்க வேண்டும். முல்லைநாட்டு பெருமைகளில் நடனக்கலையும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆம், அப்பழுக்கு இல்லாத இந்த அரசாங்கம் நாட்டிய ஜோதியால் பிரகாசிக்க வேண்டும். நாட்டியம் என்ன சாமானியமா? அம்பல தாண்டவனின் அரும் கூத்தல்லவா? ருத்ர தாண்டவத்தால் தானே உலகம் ஆடிச்சு. ஆனந்த கூத்தில் தானே அகில உலகமும் பிறந்தது. பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் ஆடினால் பக்தர்கள் ஆடுவார்கள், பாவையர்கள் ஆடுவார்கள், பார்வையற்ற குருடர்கள் ஆடுவார்கள், பச்சை குழந்தைகள் ஆடும், பாம்புகள் படமெடுத்தாடும், பரந்த உலகமே பரவசத்தால் ஆடும். அரசே, யாரோ சிலர் அக்கிரமத்தால் ஆடி போயிருக்கிறார்கள். என்ன அக்கிரமத்தால் ஆடுகிறார்களா? அழைத்து அவர்களை. இந்த கொலு மண்டபம் இதுவரை கண்டாத கோர காட்சி. இந்த கொடுமை புரிந்தது யார்? எங்கே தளபதி? நகரை எடுத்த காட்டுப்பாதையில் இந்த நாசத்துக்கு ஆளானோம். என் மனைவி மரணாவஸ்தையில் இருக்கிறார். இவருடைய இளம் குழந்தை 2 துண்டுகளாகிவிட்டது. கொள்ளைக்காரனின் குருவாட்களுக்கு தப்பி வந்தவர் நாங்கள் சிலர். கொள்ளை கூட்டம் நம் நாட்டு பிரஜைகளின் ரத்தத்தை குடித்து கொழுப்பேறிய குள்ளவரி கும்பல். அமைச்சரே, இவர்களை உபச்சரித்து நஷ்டத்தை கொடுத்திருப்புங்க. நஷ்ட ஈடு எங்களுக்கா? அரசே, யமன் வாயில் வீழ்ந்த எங்கள் சுற்றத்தார், பச்சை குழந்தைகள், பருவமங்கைகள், மன்னிக்கவும், அலட்சியத்தால் அந்த அற்புதம் வளர்ந்து விட்டனர். அலட்சியம், அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் அனுமதித்து எங்கள் போன்றவர்களை அல்லலுக்கு ஆட்படுத்துவது, கேட்டால் அலட்சியம் என்று மழுப்புவது. அரசே, இது ஆட்சி முறை அல்லவே. ஆட்சி முறையை கண்டவர்கள் அறிவாளிகள். இது அரச சபை என்பதை ஆலோசித்து பேசுங்கள். அதற்கு நீர் யார்? நீர் யார்? இவர் அறிவு பொக்கிஷம். அரண்மனை குருநாதர், அரசரே பணியும் ராஜகுரு. ஆமாம், அத்தனையும் உண்மை, உண்மை, உண்மை. குருசுவாமி, அவர் கொதித்து போயிருக்கிறார்கள். நீங்கள் வேற குத்திவிட வேண்டாம். அதுவும் சரிதான். தளபதி அவர்களே, நாங்கள் பயமின்றி வாழத்தானே உங்களை படைத்தலைவராக கேட்டுக்கொண்டோம். ஆமாம், படைத்தலைவர்தான் இப்பெருமொழி சார். அரசே, தாங்கள் ஆணையிட்டு நான் மறுத்தது கிடையாது. இன்று முதல் 8 நாட்களில் அந்த துஷ்டர்களின் கொட்டம் அடங்க வேண்டும். ஆணை. நீங்கள் போற கேட்கணும். அவளை உபச்சரித்து வேண்டியது கொடுத்தனுப்பு. கல்வரை கண்டுபிடிக்க இவ்வளவு கஷ்டம் வேண்டியதில்லை. குருசுவாமி, நாங்கள் கூறும் திட்டம் ஒரு சிறு வேள்வி. அந்த யாகத்தின் வேகத்தில் பூசிங்கி விடுவார்கள். ஆஹா, மிகவும் சுலபமான வழி. வேடிக்கை. என் வீரத்தால் கல்வரை பிடித்து வருகிறேன். பிறகு வேண்டுமானாலும் அது யாக நெருப்பில் வேக வைக்கலாம். நான் பேசுவது பரிகாச வார்த்தை அல்ல, பைத்தியக்கார வார்த்தைகள். வீரமோகன், நீர் அரச தளபதி, நான் அரச குரு. ஸ்தான பேதத்தை மறந்து மரியாதை கெட்டு உளறுகிறீர். ஆமா, மரியாதையாகவே பேசுங்கள். மரியாதை வேறு, அவர் மடமைக்கு அடிபணிவது வேறு. குருஜி, அரசியல் பாதுகாப்பு தளபதியை பொறுத்தது. அவர் இஷ்டப்படி நடக்கட்டுமே. ஹே ராஜன், நிதானிக்காமல் முடிவு கூறுகிறீர். அமைச்சர் நீதிதேவர் நல்ல விவேகி. அவர் ஆலோசனை கேளுங்கள். வீரம் பெரிதா வேள்வி பெரிதா என்பதை அவர் விளக்கட்டும். காலமும் நிலையும் அடிக்கடி மாறும். இந்த விஷயத்தில் வீரம் சாதிப்பதை வேள்வி சாதிக்க முடியாது. தலகரத்திலே உங்கள் வேலை ஆரம்பமாக. தளபதி தந்திரக்காரன். ஒருவேளை யாராவது புது ஆட்களை பிடித்து கல்வன் என்று காட்டி புகழ் பெற்றுக் கொள்வார். செய்யலாம், செய்யலாம். நல்ல கற்பனை. தளபதி நயவந்தகர் அல்ல. நாயை பிடித்து பூனை என்று காட்டினால்
நம்புவதற்கு ஆள் வேண்டாமா? சிந்தனை இல்லாதவர்கள் எதையும் நம்புவார்கள், எதையும் சொல்வார்கள். நம்பிக்கை என்பது ஒரு வியாதி, மனித சமூகத்தின் மாறாத தொத்து நோய். ஆம், உண்மையாகவே இது உண்மை, உண்மை, உண்மை. நான் சொல்லுகிறேன், கொள்ளைக்காரன் அகப்படவே மாட்டான். தேவி நியாயத்தின் பக்கம் இருக்கிறார். ஏன் விவாதம்? கல்வனை பிடிக்க யார்தான் தகுதி என்பதை குருசுவாமிகளே கூறட்டுமே. உண்மையை சொன்னால் தற்பெருமை என்பீர்கள். கொள்ளைக்காரரை கூட்டோடு அழிப்பது என் சம்ஹார வேள்வி. சம்ஹார வேள்வி சாமான்யமா? சாட்சாத் சிவபெருமானே ருத்ரதாண்டவ மூர்த்தியாக அன்னை பராசக்தியுடன் ஆடிக்கொண்டு நெருப்பும் நெய்யும் கலந்த அவிர்வாகத்தை வாங்கி புசிப்பான். அதன் பிறகு அதர்மம் அழியும், அக்கிரமம் சாயும், பொய்யும் புழுகும் ஓயும், தர்மம் தலை தோங்கும், நீதி செழிக்கும், நாடு வளமாகும். அது இல்லையே, உண்மையான கல்வனை பிடிக்க உகந்தவன் உத்தம வீரன், இளம் சிங்கம் என் மகன் பார்த்திபன் தான். ஆமா, பார்த்திபனைத்தான் அனுப்ப வேண்டும். தளபதியால் முடியாவிட்டால் பிறகு பார்த்திபனைத்தான் அனுப்ப வேண்டும். தேசங்களை மன்னன் தட்டி கழிக்கும் அளவுக்கு நிலைமை தலைகீழாகிவிட்டது. அமைச்சன் தெய்வ பக்தி உள்ளவன், அவனும் என்னை மீறிவிட்டான். தடுக்க முடியாத முடிவு, தலைபோகும் ஆபத்து. பார்த்திபா, என்னை தளபதியாக தேர்ந்தெடுக்காத இந்த நாட்டு மக்களின் தலைகளை பந்தாடுவதில் நான் தனி ஆனந்தம் காண்கிறேன். அன்பு பிரஜைகளே, பார்த்திபனுக்கும் வீரமோகனுக்கும் நடந்த இந்த தேர்தலில் உங்கள் முழு மன ஆதரவையும் காட்டி வீரமோகனை தளபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். வீரத்திற்கேற்ற வெற்றி. வாழ்க. சுவாமி, வீரமோகனை வாழ்த்துங்கள். எல்லாம் மனதிற்குள்ளாகிவிட்டது. அதுவும் சரி. நமது தளபதி வீரமோகன், நமது தளபதி வீரமோகன், நமது தளபதி வீரமோகன். என்னை புரிந்து கொள்ளாதவர்களின் வரட்டு கூச்சல். இனி இந்த நாட்டில் எனக்கு வேலை இல்லை. ஆம், அந்த சம்பவத்துக்கு பிறகு மூளை கலங்கி ஊரை விட்டே ஓடினாய். இத்தனை வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்ததும் திரும்பி விடுவாய் என்றிருந்தேன். ஆனால் உன்னை பிடித்த சனியன் விடவில்லை. இரத்த வெறி கொண்டு அலைகிறாய். ஆம், அந்த வெறியின் ஆத்மாவோடு இரண்டர கலந்து விட்டது. இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அது மாறாது. பார்த்திபா, நீயும் நானும் பிழைக்க வேண்டுமானால் உன் கொள்ளை தொழிலை நிறுத்திவிட வேண்டும். அது எனக்கு விருப்பமான ஒரு கலை. என்ன, கொள்ளை அடிப்பது கலையா? ஆம் தந்தையே, கொள்ளையடிப்பது சிறந்த கலை. இதை கேளுங்கள். எத்தனையோ கவிஞர்கள் கருத்துக்கு பொருத்தமற்ற கற்பனைகளை சிருஷ்டிக்கிறார்கள். கலை என்ற பெயரால் அந்த பொய் மூட்டைகளை பொன்னுக்கு விற்கிறார்கள். அங்கே பொய் கலையாகிறது. வில்லில் இருந்து பறக்கும் அம்பு எத்தனையோ உயிர்களை குடிக்கிறது. வீரத்தின் பெயரால் அங்கே கொலை கலையாகிறது. காமலீலையில் ஈடுபட்ட காதலரை ஓவியமாக்குகிறான் சித்திரக்காரன். ஓவியம் என்ற பெயரால் காமம் அங்கே கலையாகி விலையாகிறது. திறமையின் பெயரால் சூதாட்டம் கூட கலையாகி விடுகிறது. அந்த பட்டியலிலே நான் களவாடுவதையும் கலையாக கருதுகிறேன். தந்தையே, அந்த கலையை நான் கைவிட முடியாது, கனவிலும் முடியாது. அழகான விளக்கம். உன் கலை ஆர்வம் உன் தலையை அறுப்பதாயிருந்தால் என் கலைக்காக தியாகம் செய்தவனாவேன். உன் தந்தையின் கதியை நினைத்துப்பார். உங்கள் வாழ்வு வளமாயிருக்கத்தான் வைரங்களை குவித்திருக்கிறேனே. பார்த்திபா, கேள், உன் தந்தை வேண்டுகிறேன். மன்னிக்கவும். அரசாங்கம் உன்னை தேட ஆணையிட்டு விட்டது. சேனா வீரர்கள் நாலா பக்கமும் பறந்து வருவார்கள். வரவேற்கிறேன். அவர்கள் கையில் நீ சிக்கினார், இந்த வாழ் என்னை விடுவிக்கும். பார்த்திபா, வருகிறேன். குருசுவாமி, பார்த்தீர்களா? தளபதி என்றார். தளபதி தான். ஏன் குதிக்கிறீர்கள்? உண்மையான கல்வனை பிடிப்பது வெறும் கனவு. கனவல்ல, இதோ காட்சி. குருசுவாமிகளே, குற்றவாளி யார் என்பது தெரிகிறதா? இதோ பாருங்கள். நான் என்ன காணுகிறேன்? ஏன் விழிப்பு? மறையவர் குலத்து மாணிக்கம், அந்தணர் வம்சத்து அருட்பெருஞ்சோதி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட போலி குருநாதன் புத்திரன். வாயை அடக்கி பேசு. நீ இந்த ராஜாங்கத்து சட்டப்படி ஒரு குற்றவாளி, கூண்டு பறவை. உன் கொக்கரிப்புக்கு இங்கு இடமில்லை. போதும் வீரமோகன், அதிகார போதையில் அகங்கார வார்த்தைகளை கொட்ட வேண்டாம். பார்த்திபன் என்ற ராஜாங்கத்து பிரஜை, அரச குருவின் மகன். குற்றம் சாட்டும் நேரத்தில் அவன் கௌரவத்தை நினைவுபடுத்திக் கொள். அரசே, இதை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்ப முடியாத விஷயம். ஆனாலும் அமைச்சரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
தெய்வ நீதியாக இதை யாரும் நம்ப முடியாது. என் மகன் திருடனா? நியாயமற்ற கூக்குரல். ஏ ராஜன், அன்பின் காரணமாக எச்சரிக்கிறேன். அவசரப்பட்ட அதர்மத்தை அணைத்துக் கொள்ளாதீர். அவசரப்படுவதற்கு அபிப்பிராயம் இல்லை. சீர விசாரித்த பிறகுதான் தீர்ப்பு வழங்கப்படும். தளபதியின் குடும்பத்தை அழித்துவிட கங்கணம் கட்டிவிட்டார். நீங்களும் நியாயம் தவறினால் நிலைமை விபரீதமாக முடியும். பிறகு நான் ஆண்டவரை தான் அழைக்க வேண்டும். அதெல்லாம் வேண்டியதில்லை. அவருக்கு ஏன் வீண் சிரமம்? ஏன் அழைக்கட்டுமே? ஆண்டவன் வந்தால் நிச்சயம் உண்மை வெளியாகும். அழைக்கத்தான் போகிறேன். என் மகனுக்கு அநீதி வழங்கினால் அழைக்கத்தான் போகிறேன். அரசே, ஆலோசித்து செய்யுங்கள். நான் ஆலோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைச்சரே, வழக்கு விசாரணை நீர்லாம் நடத்த வேண்டும். அரசே, இந்த வழக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் தான் தீர்ப்பு கூற வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் அரசு குரு, இன்னொரு பக்கம் அரசு தளபதி. இதில் அரசனே தீர்ப்பு கூறுவது கூடாது. தீர்ப்பு கூற எனக்கும் தெரியாது. இல்ல மகாராஜா, இது உத்தரவு. நாளைக்கு விசாரணை கொண்டு போங்க. இதுவும் உத்தரவு, உத்தரவு, உத்தரவு. பார்த்திபா, பார்த்திபா. அப்பா, கலங்க வேண்டாம். நீங்களே இப்படி சோகத்தில் மிதந்தால் பார்த்திபா, நான் மனிதன் அல்லவா? உன் தந்தை அல்லவா? நீ சிறைக்கு செல்வதை காணும் போது சிறைச்சாலை என்ன செய்யும்? கேவலம் இந்த உடலை வேண்டுமானால் பிடித்து வைத்திருக்கும். என் லட்சியத்தை அது தொடக்கூட முடியாது. அப்பா, உலகமே சிறை, உலக பண்டங்களே சிறை கம்பிகள். இதை நீங்களே பிறருக்கு உபதேசிப்பீர்கள். சொந்த விஷயத்தில் மட்டும் வேதாந்தத்தை விலக்கி விடுவதா? பார்த்திபா, கொதிக்கும் கொப்பரையில் என் இருதயத்தை எடுத்து போடாதே. புத்திரவாஞ்சியில் கருகிவிட்டேன். நாளை விசாரணை என்பது எண்ணும் போது கோழி மனிதர் மரண தண்டனை விதிப்பான் மன்னன். உலக விடுதலையே எனக்கு கிடைக்கும். மகனே, மரணத்துக்கு பயப்படாதவன் போல் பேசுகிறாய். உன் நெஞ்சை தொட்டு சொல். உயிர் பெரிதல்லவா? பெரிதுதான். இழந்தால் மீண்டும் பெற முடியாதுதான். தாழ முடியாத புத்திர சோகத்தின் பெயரா கேட்கிறேன். உயிரை விட எது பெரிது? எதுவும் இல்லை. நீ தப்ப ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன். வீண் சபலம். இல்லை, நீ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் பிழைத்து விடலாம். பிழைக்கலாம். மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் தடையில்லை. ஆனால் ஆனால் என்ன? ஆனால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும் நேரத்தில் கொள்ளையடிப்பதில்லை என்று நான் சத்தியம் செய்ய வேண்டும். செய்து விடுவது? செய்து விடலாம். சத்தியத்தை யார் காப்பாற்றுவது? பார்த்திபா, இதில் யோஜனை செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன் இல்லை? சத்தியத்தை மீறி மீண்டும் கொள்ளையடிக்க ஆரம்பித்தால் இன்னும் கடுமையான தண்டனை கிடைக்கும் அல்லவா? அந்த தொழிலை விட்டு விடலாம் பார்த்திபா. நல்ல கதை. தொழிலா அது? என் கலையப்பா, கலை. அந்த கலையை நான் விட முடியாது. ஏன்? கொள்ளையடிக்காமல் இருக்க முடியாதா? இருக்கக்கூடாதா? இருக்கலாம். புலி ஆட்டை கொல்லாமல் இருந்தால், கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தவளை விழுங்காமல் இருந்தால் நானும் கொள்ளையடிக்காமல் இருக்கலாம். பார்த்திபா, வீரம் பேச இதுவல்ல வேலை. இதுதான் வேலை. சாக போகிறேன் என்று நிச்சயமாக தெரிகிறது. வாய் வீரமாவது பேசி சாகிறேன். பார்த்திபா, சாக துணிந்து விட்டாயா? துணிந்து விட்டேன். பிழைக்க வேறு வழி இல்லை என்னும் போது துணியாமல் என்ன செய்வது? மன்னிப்பு கேட்டு என் மனது புகுந்த கலையை தியாகம் செய்வதை காட்டிலும் மரணம் மேல். கொள்ளைக்காரனாக வாழ்ந்தேன், கொள்ளைக்காரனாக சாகிறேன். என் இதய ஒலி, என் கலை, அந்த கலைக்காக என் ஆயுளை அர்ப்பணிக்கிறேன். பார்த்திபா, தயவு செய்து நீங்கள் போகலாம். சக்தி, சரியான சோதனையில் சிக்கிவிட்டேன். தர்மம் தவறி அறியாத நான் தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டேன். ராஜகுருவின் மகன் குற்றவாளிதானா? உலகமாதா, சொல்ல மாட்டாயா? நாளைக்கு விசாரணை. நாளைக்கு விசாரணை. இந்த நாடே கேட்டிராத அதிசயம். நயவஞ்சக தளபதியின் நாசகால திட்டம். குருசுவாமி, கோபம் உண்மையை மறைத்துவிடும். ஆத்திரப்படுவதால் எல்லா காரியங்களும் ஆகிவிடாது. ஆத்திரமில்ல அமைச்சரே, என் புத்திரவாஞ்சியை புலம்புகிறேன். என் செல்வனுக்கு இந்த நன்றி கெட்ட ராஜ்யத்திலே சிறை. வேத விற்பன்னர் ராஜகுருவின் புத்திரனுக்கு விசாரணை. என் கௌரவத்தையே தூக்கல் போட்டு விட்டார்கள். என் அந்தஸ்தையே அழித்து விட்டார்கள். அந்தஸ்து பார்த்து நீதி வழங்குவது அரசாங்கம் அல்லவே? சுயநலவாதிகளுக்கு ஏற்ற சூதர் கோட்டமாக இது. தெரியும், சுயநலமற்ற சூதர் கோட்டம். சுயநலத்திற்கு ராஜவிசுவாசம் என தெரிய போடப்பட்டிருக்கிறது. நீதி தேவரே, சுயநலம் தளபதியின் உருவில் சதுர ஆடுகிறது. குருசுவாமி, விரோதி என்பதற்காக வீண் வதந்திகளை கிளப்புவது விவேகிகளுக்கு அழகல்ல. தளபதி தன் உயிரை துரும்பாக தூசியாக மதிக்கும் ஒரு தியாகி. தியாகி? தேச துரோகிக்கு பெயர் தியாகி? அமைச்சரே, உமது எதிர்காலம் மிக பயங்கரமாக, ஏன் பரிதாபமாக மாறப்போகிறது. சுவாமி, ஆம், ஆலகால விஷத்தை அமிர்தம் என்று அள்ளி பருகிவிட்டீர். அது உமது அந்தஸ்தை அணு அணுவாக கொல்லுகிறது. நீங்கள் சொல்வது சாமவேதம் அல்ல. சகிக்க முடியாத கொடுமையை அடக்க முடியாது வெளியிடுகிறேன். விதியின் வலிமை பெரிது. அதை
சாதாரண அமைச்சர் எப்படி உணர முடியும்? சொல்லுங்க சாமி. சொல்வதென்ன? ராஜ்யம் அழிய போகிறது. உங்கள் மகனை சிறையிட்டதாலா? மகன் கிடக்கிறான் அமைச்சரே. என் மகன் இறந்தொழியட்டும், கவலை இல்லை. என்னை கொன்று எறியட்டும், கவலை இல்லை. ஆனால் இந்த ராஜ்யம் ஏமாற்றக்காரனுக்கு இரையாக போகிறதே, இரக்கமற்றவனுக்கு அடிமைப்பட போகிறதே என்பதை நினைத்தார். சாமி, தளபதியின் திட்டம் பயங்கரமானது. திட்டமா? உண்மையும் முடித்து மன்னனையும் கவிழ்த்து நாட்டை ஆள திட்டம் போட்டிருக்கிறார் தளபதி. உண்மையாகவா? முழுதும் கேளும். தளபதியின் முதல் திட்டம் மந்திரி ஸ்தானத்தை அபகரிப்பது. கொள்ளைக்காரனை பிடித்தார் அரசனின் அன்பை அதிகமாக தூண்டலாம் என்று எண்ணினான். நிரபராதியான என் மகனையும் பிடித்து குற்றவாளியாக நிறுத்திவிட்டான். அவன் வீரத்தை காட்ட என் மகன் பலியாக போகிறான். ஞாபகம் இருக்கட்டும், உண்மையான கொள்ளைக்காரன் யார் தெரியுமா? சாட்சாத் இந்த சதிகார தளபதியே தான். என்ன ஆச்சரியமாயிருக்கும். வேள்வி செய்த அந்த கள்ளனை வேக வைக்கிறேன் என்று நான் கூறிய போது வேண்டாம் என்று அவன் தடுத்தது ஏன்? இப்போது புரிந்து கொள்ளும் அமைச்சரே, புகையும் எரிமலை புன்னகை புரிகிறது. அரசன் தளபதியின் வாய் வீச்சில் சொக்கி இருக்கிறார். உண்மை போலத்தான். சுவாமி, இயற்கை வேண்டாம். கொள்ளைக்காரனை பிடித்ததற்கு தளபதிக்கு முதல் பரிசு மந்திரி பதவி. மறக்க வேண்டாம். என்னால் நம்ப முடியவில்லை. நான் நம்பும்படியாக சொல்லவில்லை. இந்த நாட்டுக்கு வரும் நாசகாலத்தை கூறினேன். என் மகனுக்காக அபயம் கேட்க வரவில்லை. தாயே, பராசக்தி, லோகமானா, என் தாய் நாட்டை காப்பாற்று. இந்நாட்டின் நலன் என்று வேறொன்றறியாது என் பேச்சு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டவில்லை. அந்த பகல் வேஷக்கார் ராஜகுரின் பசப்பு மொழிகளை கேட்டு பரிதாபப்படுகிறீர்கள், குழப்பமடைகிறீர்கள், பச்சாதாபம் காட்டுகிறீர்கள். வீரமோகன், என்னால் எதையும் நம்ப முடியவில்லை. அலையிலகப்பட்டு ஆடும் நிழலை போல் இருக்கிறது என் நிலைமை. கருணை உங்கள் கருத்தை மறைக்கிறது. இல்லை, நீதி என்னை நிதானிக்க சொல்கிறது. முடிவு தேவியின் அருளை பொறுத்து இருக்கிறது. அருள் இஷ்டப்படி செய்யுங்கள். வருகிறேன். எங்கே குற்றவாளி? கொண்டு வாருங்கள். என் கண்மணியை கட்டி இழுக்கிறார்களே, என் கண்கள் அவிந்து போகவில்லையே. கடவுளே, நீ இருக்கிறாயா? இல்லை, கடவுள் இல்லை. அப்பா, கடவுள் இருந்தால் உண்மையான தெய்வ பக்தியின் சாட்சியாக வேண்டுகிறேன். என் விலங்குகள் தெரிக்கட்டும். இந்த விலங்குகள் நொறுங்கினால் இந்த வீணர்களின் விலா எலும்புகளும் நொறுங்கும். நிதானமாக பேச. மீறினால் இந்த வாழ் உன் வாய் அடக்கும். புலிகள் நடக்கட்டும். குற்றவாளி பார்த்திபா என்றாலையும் விசாரணை முடிவதற்குள் குற்றவாளி என்று முடிவு கட்ட எந்த சட்டம் கூறுகிறது? நல்லது. கொள்ளை, கொலை முதலிய குற்றங்கள் சாட்டப்பட்டவரே, பதில் சொல்லும். குற்றங்கள், ஆதாரம். ஆதாரம் இந்நாட்டு மக்களின் ரத்தம் வழியும் கண்கள், கொஞ்சிடும் குழந்தைகளின் கிழிந்த ஹிருதயங்கள், கற்பு கரசிகளின் எரிந்த வயர்கள், இவையெல்லாம் உன் லீலா வினோதங்களுக்கு ஆதாரங்கள். ஆமாம், அக்கிரமங்களை அடுக்கி காட்டுவது அழகாயிருக்கிறது. ஆனால் அவைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருப்பதற்கு சாட்சி. தளபதி உண்மை கையும் களவுமாக பிடித்ததாக சொல்கிறார். தளபதி என்ன ஹரிச்சந்திரன் தம்பியா? அவர் சொன்னதை அப்படியே நம்புவதற்கு, அரசனுடைய ஆணை நிறைவேற்றுவதற்கு கையால் ஆகாமல் நிரபராதியான என்னை பிடித்து கள்வன் என்று காட்டினான். தலையிலே மூளை என்று ஒன்றில்லாத அரசன் அதை நம்பினான். நெஞ்சிலே இரக்கமில்லாத நீர் இதற்கு நியாயம் கூற வந்திருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் அநியாயக்காரர்கள், பொய்யர்கள், புழுவர்கள், புல்லர்கள், கொள்ளையடித்து விட்டு இல்லை என்பவர்கள், கொலை செய்து விட்டு மறைப்பவர்கள். ஆம், கொலை செய்தேன், கொள்ளையடித்தேன், குழந்தைகளின் ரத்தத்தை பிடித்து குடித்தேன், உயிர்மொழி பெண்களின் பருவத்தை கொத்தி சாப்பிட்டேன், ஓர தாண்டவம் ஆடினேன். கொடுமை, 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 அதுதான் என்னுடைய ஆனந்த கீதம். பார்த்திபா, இப்படியெல்லாம் நான் செய்ததாக தளபதி கனவு கண்டிருக்கிறார். இந்த கண்மூடி ராஜா அதை நம்புகிறார். பார்த்திபா, அளவுக்கு மீறுகிறாய். அரசரின் பொறுமையை சோதிக்கிறாய். இல்லை, உங்கள் அரசரின் புத்திசாலித்தனத்தை எடை போடுகிறேன். அரசே, ஆணையிடுங்கள். இவன் தலையை வெட்டி சாய்க்கிறேன். அமைதியாயிரும், அமைதியாயிரும். அடக்க வேண்டாம். ஜெயராஜன், தளபதியை விட்டு விடுங்கள். நீங்கள் சொல்லும் நியாயத்தின்படி கேட்கிறேன். இங்கு விசாரணையா தண்டனையா? இரண்டும் தான். அவன் வாய் அடக்காவிட்டால் கிழித்தறியும் உரிமை எனக்கு உண்டு. உண்டு, உண்டு. இந்த நாட்டை ஆளக்கூட உனக்கு உரிமை உண்டு. அமைச்சரே, நீதிபதி ஸ்தானத்தில் வீற்றிருக்கும் நீர் தெய்வத்துக்கு பயப்படுவது உண்மையானால், சத்தியசீலர் என்பது உண்மையானால், நான் எதிர்வழக்காடுகே. என் கேள்விகளுக்கு பதில் வேண்டும். அதெல்லாம் ஒரு பதிலும் கிடையாது. என்ன? அமைச்சரே, திருப்பி கூறும்.
வழக்கை கவனித்து ஆராய்ந்ததில் பார்த்திபன் குற்றவாளி என்பது நிச்சயமாகிறது. கடவுள் மேல் பாரத்தை போட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். இவனை இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள் இவன் தூக்கி தொங்க வேண்டும். நீதி ஒழிந்தது, நேர்மை அடைந்தது. எதன் பேர் நீதி? நீதியா? துர்காதேவி, நீ சொல். பிடி என்ற சாபம் அரசன் என்ற பெயரில் நடக்கும் அக்கிரமம் அழியட்டும். நீதி என்ற பெயரில் நடக்கும் நயவஞ்சகம் நாசமாகட்டும். இந்த நாடே ஒழியட்டும். ஒழியட்டும் மன்னன், ஒழியட்டும் அவன் இருமாப்பு. தளபதியின் தலை உருளட்டும், மந்திரி மாறட்டும். ஏ பிரளயமே வா வா, ஓ பராசக்தி காளி. நன்றாக நடிக்கிறார். நடிப்பல்ல, நாளை சூரிய அஸ்தமனம், இந்த நாட்டின் சுதந்திர அஸ்தமனம், சுகபோக அஸ்தமனம், ராஜரீக அஸ்தமனம், அஸ்தமனம் அஸ்தமனம் எல்லாம் அஸ்தமனம். தேவி, உன்மேல் பாரத்தை போட்டுத்தான் தண்டனை விதித்திருக்கிறேன். சரியோ தவறோ என்னை மன்னித்து விடமா. அபச்சாரம், அபச்சாரம். தாயே பார்வதி, பரமேஸ்வரி, இது என்னம்மா கோலம்? நான் நீதி தவறி விட்டேனா? ஆம், நீதி மறந்தாய். மகாராஜா, நான் நீதி தவறி விட்டேன். இதை இவராக இடம் கொடு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என்ன? பராசக்தியின் திருவாக்கு. பார்த்திபன் நிரபராதியா? ஐயோ, அவரை விடுவிக்க வேண்டுமே. பொறுப்புகள் சீக்கிரம். எனக்கு அப்போதே தெரியும். பார்த்திபா, பார்த்திபா, அந்த பாவிகள் உன் வாழ்வை இந்தோடு முடித்து விட்டார்கள். பரம்பரை பரம்பரையாக ராஜகௌரவம் பெற்றிருந்த நம் குடும்பத்தையே காணாத கொடுமையை எடுத்து விட்டார்கள். மரண தண்டனை என் மகனுக்கு. மரண தண்டனை மாபெரும் வீரனை உணர முடியாத மாட்டையர்கள். நீ ஈசப் பூச்சி, அதன் சிறகை போன்றது உன் வீரம். ஏன் பறக்கிற? அரண்மனை நாயை, அடக்கற வாயை. நடக்கட்டும். ஏதாவது கடைசி கோரிக்கை? கோரிக்கை, இந்த நாடு ஒழியட்டும். நிறுத்துங்கள், 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 நிறுத்துங்கள். அரசே, இதெல்லாம் பேசாதீர். நிரபராதியான பார்த்திபனை குற்றவாளி ஆக்கினீர். இந்த நாட்டின் தர்மத்தை அழிக்க பார்த்தீர். நல்ல வேளை, இந்த கடைசி சமயத்திலாவது நல்ல புத்தி கொடுத்தாரே கடவுள் உங்களுக்கு. பார்த்திபா, வீரமோகன், உமது விபரீத விளையாட்டால் தேவி ரத்த கண்ணீர் வடித்தாள். ஆமா, தேவி உண்மையை சொல்லாவிட்டால் இந்நேரம் என்ன ஆகியிருக்கும்? நல்ல நாடகம். அரசே, ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. தேவியாவது பேசவாவது. அதெல்லாம் எனக்கு தெரியும். வாய மூடும். தேவி நிச்சயம் பேசியிருப்பார், பேசியிருப்பார், பேசியிருப்பார். வீரமோகன், என் குல விளக்கையே அணைக்க பார்த்தாய் அல்லவா? என் பெருமைக்கு இழுக்கு, என் பதவிக்கு இழுக்கு, என் கௌரவத்துக்கு இழுக்கு. அரசே, தளபதியை சும்மா விட முடியாது. உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. இல்லை, அவரை மன்னித்து விடுங்கள். முடியவே முடியாது. சட்டப்படி தளபதி இறப்பை குற்றவாளி. என் மகனை கொல்ல சதி செய்தது ஒரு குற்றம். எனக்கு மான நஷ்டம் உண்டு பண்ணியது ஒரு குற்றம். மன்னிக்க முடியாத 2 குற்றங்கள். இவனுக்கு மரண தண்டனை அளித்தால்தான் என் மனம் சாந்தி அடையும். அரசே, தளபதி நாட்டுக்காக செய்த நல்ல பணிகளையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் அவருக்கு மரண தண்டனை அளிப்பதை விட தேசப்பிரஷ்டம் செய்வதே போதுமானது. ஆமா, அதுவும் சரிதான். வீரமோகன், உம்மீது இரக்கம் காட்டி உம்மை தேச பிரஷ்டம் செய்திருக்கிறேன். இரக்கம்? கடிக்க வந்த கட்டு விரியனுக்கு இரக்கம்? அரசே, பார்த்திபன் உமது மகனாயிருந்தால் கொண்டு போங்க இவனை. சீக்கிரமா, நானும் வருவேன். வீரமோகன், நெருப்போடு போர் தொடுத்த விட்டில் பூச்சியே, பாக்கி இருக்கும் பரிசையும் வாங்கி கொண்டு போ. சீக்கிரமா, ஏன் இருக்கிறாய்? நடக்கட்டும். நாட்டை உயிராக மதித்தவனை அடியுங்கள், உதயுங்கள், ரத்தம் தெளிக்கட்டும். என் ஆசை தீர் அழித்து நொறுக்குங்கள். அடிக்கட்டும், நொறுக்கட்டும். நன்றி கட்டவன் எவனோ அவன் என்னை அடிக்கட்டும். ஈகை, இரக்கம், தயவு, தாட்சண்யம் எவனுக்கு இல்லையோ அவன் என்னை அடிக்கட்டும். ஆனால் அவனை அடித்தது தப்பு, தப்பு, தப்பு.
ஆகவே இது தப்பு. ஆமா. ஹே ராஜன், எது தப்பு? நான் செய்ததையா தப்பு என்கிறீர்? கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. பார்த்திபனை கொல்ல நினைத்த அந்த பரதேசி பயலை அடித்தது ஒரு காலம் தப்பாகாது. இன்று அடித்து விட்டீர்கள். நேற்று அவனை யாராவது நெருங்க முடிந்ததா? அவன் செய்த குற்றத்திற்கு தேச பிரஸ்தம் செய்து விட்டோம். அது நியாயம். இப்படி அடித்த செய்தி வேறு நாடுகளுக்கு தெரிந்தால் விலானோக சிரிப்பார்களே. சிரிப்பார்கள்? யார் சிரிப்பார்கள்? நான் மன்னனாயிருந்தால் மகாராஜா, இளவரசி எங்கேயோ போய்விட்டார்கள். போன போட்டு என்ன என்ன இளவரசி காணவில்லை மகாராஜா. அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தோம். சரி, போய் அமைச்சரை வர சொல், தீக்கணனை வர சொல், எல்லோரையும் வர சொல். வேண்டாம் வேண்டாம், அவர்களை விட்டு தேட ஆட்களை அனுப்ப சொல். என்னை பற்றி தெரியும் அல்லவா உனக்கு? என் பெருமை, என் சக்தி. இது நீங்களா சொல்ல வேண்டும்? நான் நினைத்தால் ஒருவனை அரசனாக்குவேன், அந்த அரசனை ஆண்டியாகவும் ஆக்குவேன். இது உலகம் அறிந்த விஷயம். தீக்கண்ணா, கற்பனை செய்து பார், கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்து பார். நான் அரசன், பார்த்திபன் இளவரசன், நீ தளபதி. நல்ல கற்பனை, ஆனால் நடக்க வேண்டுமே சுவாமி. நான் நினைத்தால் தான் நடக்காத ஒன்றுமில்லையே தீக்கண்ணா. இதோ பார், சுவடிகளை ஏந்திய இந்த கையில் ஒரு கட்டாரி. உன் உதவி, மன்னன் கொலை, மறுநாள் என் மகுடாபிஷேகம். என்ன கொலையா? ஏன் பயப்படுகிறாய்? நானே துணிந்து விட்டேன். இதில் குற்றம் ஒன்றும் இல்லை. பிணங்களை கொண்டு கட்டப்படுவதானப்பா அரச பீடம். தீக்கண்ணா, மறந்து விடாதே, நீ தளபதி, தளபதி, தளபதி. தங்கள் சித்தம். சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இரு, பிறகு சந்திப்போம். வருகிறேன். நாட்டின் வருங்கால தளபதியே, நல்ல செய்தியோடு தான் வந்திருப்பாய். குருசுவாமி, வசந்த மாளிகையிலே உறங்க போகிறார். நல்ல சந்தர்ப்பம். தீக்கண்ணா, காவல். நானே தான். திராட்சை நடுவு தேரில் விழுந்தது. நாளை காலையில் நான் மன்னன், நீ தளபதி. தீக்கண்ணா, இன்று நள்ளிரவில் நான் வருவேன். தயாராயிரு. ஜாக்கிரதை. சரி, வெற்றி நான் போ. நெடுநாளைய இன்ப கனவு இன்று நிறைவேறுகிறது. ஏ ராஜன், தளபதியை அடித்தது தகாதென்றாயே, இனிமேல் என் அதிகாரத்தில் யாரும் குறுக்கிட முடியாது. பார்த்திபா, என்ன குழப்பம்? ஏன்? அப்பா, அமுதவல்லிக்கு என் போக்கு பிடிக்கவில்லை. எங்கே என்னை காட்டிக் கொடுத்து விடுவாளோ என்று அஞ்சுகிறேன். அவளை கொலை செய்ய முடிவு கட்டிவிட்டு. சொல்லாதே, செயலில் காட்டு. நம் பாதையை சீர்படுத்த பாராளும் மன்னனின் தலையையே உருட்டப் போகிறேன் நான். என்ன? துணை தளபதி தீக்கண்ணனின் மனதை தொட்டு பார்த்தேன். துவண்டு விட்டான் பயல். நாளை அரசனின் சமாதி, அதன் மீது என் சிம்மாசனம். அப்படியானால் அமுதவல்லியின் கல்லறை மீது எனக்கும் ராஜகுமாரிக்கும் மணவரை செய்வதை திருந்த செய். அங்கே அமுதவல்லி, இங்கே அரசன். காரியங்கள் தந்திரமாக நடைபெற வேண்டும். இப்பொழுதே அவளுடைய மரணச் சடங்குகளை ஆரம்பிக்கிறேன். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? வஞ்சனையும் வக்கர மூனையும் கொண்ட ஒரு காமாந்தக்கார மிருகத்திற்கு வாழ்க்கைப்பட்டு தமிழ்நாட்டின் பெருமையை குலைத்த நான் சாகத்தான் வேண்டும். ஆம், சாகத்தான் வேண்டும். நீ மாத்திரமல்லடி, இன்றிரவு அரசனும் சாகிறான். அரசனுடைய சமாதியின் மேல் தான் எங்களுடைய புதிய சாம்ராஜ்யம் உதயமாக போகிறது. இங்கே மலையடிவாரத்தில் உன் பிணம், அங்கே மாளிகையில் மன்னனின் பிணம். நாளை காலையில் உதிக்கும் சூரிய வெளிச்சத்தில் என் தந்தையின் தலையில் முல்லை நாட்டு ரத்தன கிரீடம் ஜொலிக்கும். இந்த பார்த்திபன் பக்கத்திலே ஜீவரேகா ஜொலிப்பாள். துரோகம், மனசாட்சிக்கு அடுக்காத மகாபாதகம். வளர்த்தாதே, உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள். கணவனே தெய்வம், உங்களையே வணங்குகிறேன். வணங்கி தொலை.
குருநாதரே, கையும் களவுமா பிடிபட்டிருக்கிறேன். இனி ஏமாற்ற முடியாது. இது என்ன சண்டை? காவலர்களை ஓடுவார்கள், சீக்கிரம். வீரமோகன். ஆம், வீரமோகன். அரசே, தங்களை இந்த பாழிவன் தங்களை பழிவாங்க வந்திருக்கிறான். ஏ சண்டாளா, இந்த பரம சாதுவையா கொல்ல வந்தாய். இனியும் அரசத்தை ஏமாற்ற முடியாது. ஆமா, முடியாது. உண்மையில் இறக்கம் காட்டி உன்னை தேச புரட்சம் செய்தது என் குற்றம். அரசே, கொண்டு போகிறீர்களே, நாளைக்கு விசாரணை கொண்டு போங்க. இந்த சண்டாளை கொண்டு போ. துரோகி. யார் துரோகி? பேசாதே. அவையோர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான தினம். இந்த ராஜ்யமே ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பி இருக்கிறது. இந்த கொலைகாரனுடைய கையிலிருந்து என்னையும் மீட்டு இந்த நாட்டுக்கும் புது உயிர் அளித்திருக்கிறார் நம் குருமகாதேவர். குருஜி மாத்திரம் இல்லாவிட்டால், வீரமோகன், நீ செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா? குற்றத்தை பற்றி ஆராய்ச்சி நடத்தாமல் தண்டனை பற்றி கேட்கிறீர்கள். இதற்கு ஒரு நீதிமன்றம் தேவையில்லை, தூக்குமடையே போதும். சட்டத்தை திருத்த வந்திருக்கிறான் சதிகாரன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கும் துரோகி, நன்றி கட்ட. போதும். உன் அர்ச்சனைகளை கேட்டுக்கொண்டிருக்க நான் கல்லால் எடுத்த சிலை அல்ல. ஹே ராஜன், நீர் கண்ணுக்கு நேராக கண்டிருக்கிறேன். தேச பிரஷ்டம் செய்யப்பட்டவன் பாதி ராத்திரியிலே மன்னனின் படுக்கை அறைக்கு வர வேண்டிய அவசியம், நீ வர வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது. நீ கட்டாரியும் கையுமாக அரண்மனையில் நுழைந்த நேரத்தில் பராசக்தி என் கனவிலே வந்தாள். மன்னன் மாள போகிறான், ஓடிப்போய் காப்பாற்று என்று கட்டளையிட்டான். இப்போது தெரிகிறதா நான் வந்த அவசியம்? வீரமோகன், நாடு கடத்தப்பட்ட நீ மாளிகையில் நுழைந்தது ஏன்? இந்த மௌனம் தான் நம் விசாரணையின் முடிவு. இதற்கு உன் பதில்? ஈவரேகாவை தேடிக்கொண்டு வந்தேன். என்ன துணிச்சல்! காணாமற் போன ராஜகுமாரியை தேடிக்கொண்டு மாளிகைக்கு வந்தானா? மாளிகையில் மன்னன் படுக்கை அறையில் நுழைந்தானா? நொண்டி சமாதானங்கள் முட்டாள் கூட நம்ப மாட்டான். நான் நம்புகிறேன். இவர் என்னை கொல்லத்தான் வந்திருக்கிறான். என் கண்ணாலே இந்த காதகனை கண்டேன். இவருக்கு மரண தண்டனை விதித்து விட்டேன். என் மனம் சாந்தி அடைந்தது. பூலோகத்தில் ஒரு பாபாத்மா ஒழிகிறது. பாபாத்மா யார்? ஆட்சியாளரின் கவனம் செல்ல வேண்டிய சதிக்கிடங்கு, சூதும் பொறாமையும் நிரம்பி வழி வெடிமருந்து சாலை. செங்கோலேந்தியின் சிந்தனை செல்ல வேண்டிய இடம் நீ மனித உருவத்திலே நிற்கிறாய். பாவத்தின் மொத்த வியாபாரியாக பாராளும் மன்னரும் மன்னரை சார்ந்த மற்றோரும் உன்னை தெய்வ தலைவராக்கி விட்டார்கள். வெட்கத்தோடு வேதனையோடு, ஆனால் சாகப் போகிறோமே என்று சஞ்சலம் இல்லாமல் கேட்கிறேன். வீரத்தின் பெயரால் கேட்கிறேன், உன்னை அல்ல, இங்கு வீட்டிற்கும் அன்பு பெரியவர்களை. நீதி இனிமேல் இங்கு நிலைக்க கூடாதா? நேர்மைக்கு பிரிவு விசாரம் கொடுத்து விட்டீர்களா? வஞ்சனைக்கும் சூழ்ச்சிக்கும் வரவேற்பு வழங்கி விட்டீர்களா? ஏன் பேசவே மறுக்கிறீர்கள்? பெரியவர்களே, தூக்கு கயிறை முத்தமிடப் போகும் ஒரு வாலிபன் இந்நாட்டின் நலமின்றி வேறென்றறியாத நிரபராதி. நந்தியின் பேரால் செஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன். வெங்கொடுமை சாத்தாடு வீரர்களின் விளையாட்டு கூட. ஆனாலும் சரித்திரத்திலே வீரமோகன் சதிகாரந்த எழுத்துக்கள் ஏறிவிடுவேன். அதையாவது தடுக்கிறேன் என்று ஒருவர் தைரியம் கூற மாட்டீர்களா? எனக்காக பேச இங்கு யாருமே கிடையாதா? கிடையவே கிடையாதா? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இரும்படிக்கும் இடத்தில் ஈக்கு என்ன வேலை? குருசுவாமிகளே, சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்ற முடியாது. அமுதவல்லி, இப்பொழுது நீ என்ன சொல்லுகிறாய்? மகாராஜாவை கொன்று இன்று காலையில் மகனாபிஷேகம் செய்து கொள்ள மனக்கோட்டையை கட்டியவர் இந்த மகானுபாவன். இதைத்தான் அவனும் சொன்னான். இவள் வார்த்தையை மாற்றி சொல்லுகிறாள், அவ்வளவுதான். இல்லை, உமது மகன் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். தந்தை சதிகாரன் என்று மகன் சொன்னானா? அப்படியே இருந்தாலும் அதை வெளியில் சொல்வதற்கு அவன் என்ன பைத்தியக்காரனா? என்னைத்தான் கொல்ல போகிறோமே என்ற நம்பிக்கையில் என்னிடம் கூறினான். கேளுங்கள் அரசே. கேளுங்கள். கேழ்வரகில் நெய் வடிகிறதாம், கேளுங்கள். வீரமோகனோடு சென்ற ஜீவரேகாவை பார்த்திபன் தன் புகைக்கு அழைத்து வந்து
அவளை பலாத்காரம் செய்யும் போது நான் தடுத்து காப்பாற்றினேன். என் மேல் ஆத்திரம் கொண்ட இவர் மகன் சாகசம் பேசி நேற்று மாலை மருதமலை சாரலுக்கு என்னை அழைத்துச் சென்றார். அங்கே என்னை உருட்டி கொல்ல போகும் சமயம் நான் அவரை தந்திரமாக தள்ளிக் கொன்றேன். சாவதற்கு முன்பு அவர் என்னிடம் சொன்ன வார்த்தைகள், இன்றிரவு அரசன் சாகிறான், நாளை காலை சூரிய வெளிச்சத்தில் என் தந்தையின் தலையில் முல்லை நாட்டு ரத்ன கிரீடம் ஜொலிக்கும், என் பக்கத்தில் ஜீவரேகா ஜொலிப்பாள் என்பது. அப்படியா? பார்த்திபனை கொண்டு விட்டாய். அடி பாவி, பதியை கொண்ட பாலகி. ஆம், பதியை கொன்றேன். ஆனால் பெண் இனத்தை மண்ணில் நெழியும் புழு கூட்டமாக மதித்த ஒரு பாவியை தான் கொன்றேன். என்னையே கொல்ல வந்த ஒரு விஷப்பூச்சியை தான் கொன்றேன். ஒரு பெண்ணுக்கு அன்பு இருக்கும் அளவுக்கு வீர பண்பும் இருக்கும் என்பதை மறந்த ஒரு மதோன் மக்களை தான் கொன்றேன். ஏன் என் மேல் பழியா, கொலைகாரியா? நான் அவரை கொல்லாவிட்டா அவர் என்னை கொன்று இருக்க மாட்டாரா? நீரே பதில் சொல்லும். அவர் இப்படி கொல்லப்படாவிட்டால் உலகத்தில் இன்னும் எத்தனை கோடி கொடுமைகள் செய்திருப்பார். ஆமா ஆமா, பற்றாத இன்பத்தில் வீழ்ந்திருக்கும் எத்தனை வாலிபங்களை வெடுக்கென்று விழுங்கியிருப்பார். அன்பே என்ற ஆசையாக அசையும் எத்தனை இன்ப அவரங்களை அவருடைய ராட்சச நகங்களால் பிராண்டி இருப்பார். ஏ ராஜன், என் மகனையும் இழந்துவிட்டு இந்த கொலைகாரியின் கூச்சலையும் நான் காது கொடுத்து கேட்க வேண்டுமா? கொண்டு செல்லுங்கள் இவளையும் கொலைக்களத்திற்கு. தயாராயிருக்கிறேன். ஆனால் சாவதற்கு முன்பு நீரும் உமது மகனும் இந்த நாட்டின் அபாய குறிகள் என்பதை இன்னும் சிறிது விளக்கிவிட்டு சாகிறேன். நேற்று ஆசை காதலன், இந்த அபாய குறி. ஆசையின் காரணமாய்த்தான் அந்த கள்ளனை தூக்கு மேடையில் இருந்து விடுவித்தேன். என்ன, நீ விடுவித்தாயா? கேளுங்கள் அந்த கேலி கதையை. தேவியின் சிலைக்கு பின்னால் இருந்து பார்த்திபன் நிரபராதி என்று கூறியது நான் தான். அப்படியா? என் தந்தையின் தவறாத நீதியை தவறச் செய்து நான் தான். பார்த்திபன் கொள்ளைக்காரன் தானா? குற்றமற்றவர் என்று கூறியது தேவி அல்ல, இந்த கொடிய பாவி. அப்படியானால் வீரமோகன் அன்றைக்கு நிரபராதி, இன்றைக்கு நிரபராதி. போய் நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். வரும், அவசரப்படாதீர். ஏன் துடிக்கிறீர்? இப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிந்திருக்கிறது. அந்த வீரனை விடுதலை செய்யுங்கள். வீரமோகன், என்னை மன்னித்து விடும். உமக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அரசே, தங்கள் அன்பு நிலைத்திருந்தால் போதும். மோகன், 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 ஜீவா, மோகன், மோகன், ஜீவா, ஜீவரேகா, அப்பா, ஜீவரேகா. இதோ பரிசு பொருளே உண்மை நாடி வந்து விட்டது. உமக்கு நானும் ஒரு பரிசு தருகிறேன். நீர்தான் இன்று முதல் இந்நாட்டு மன்னர். தேச பிரஷ்டம் செய்யப்பட்டவனுக்கு சிம்மாசனம், ஜெகம் புகழும் ராஜகுருவுக்கு. அந்த துரோகியை பேச சொல்லாது, காதில் ஈட்டி பாய்வது போல் இருக்கிறது. பேசியதெல்லாம் போதும். அந்த பாவிக்கு தூக்குமடை, தூக்குமடை, தூக்குமடை. பிடியுங்கள் சாபம். இந்த நாடு நாசமாய் போகட்டும். இதில் இருக்கும் மக்கள் அனைவரை செத்து ஒழியட்டும். சூரியனே, நீ தூள் தூளாக உடைத்து போ. அக்னியே வா, கடலே பொங்கு. நான் இறந்த பிறகு இந்த பூலோகமே ஏந்து ஒழியட்டும். இதையெல்லாம் நான் நம்பி ஏமாந்த காலம் அலையேறிவிட்டது. மகாராஜா, ஒரு கள்ளனின் காதலுக்காக தேவியை போல் நடித்து இந்த நாட்டின் பண்பையும் நீதியையும் தவறு செய்தேன். எனக்கு மரண தண்டனை அளியுங்கள். இதோ நான் அளிக்கிறேன். ஐயோ, வைத்தியரை கூப்பிடுங்க. ஆவி, பிடிங்க, பிடிங்க. குழந்தை, குழந்தை. அப்பா, இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன். நான் செய்த தவறுக்கு இது கிடைக்க வேண்டிய தண்டனை தான். தோழி, சாவதற்கு முன்பு உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விட்டேன். அப்பாவை பார்த்து போகிறேன். அப்பா, என்னுடைய ஒரே ஒரு கடைசி பிரார்த்தனை, அவருடைய சிதறி போன உடலையாவது தேடி எடுத்து என்னோடு புதைத்து விடுங்க. நான் நான்